நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்ட நபரை தோல்வியுற்றவர் என்று சொல்லி தோற்றவரை இவர்தான் வெற்றியாளர் என்கிற அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். என்னடா இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு, எந்த ஊடகமே சொல்லலை. மோடி செலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர வெற்றின்னு சொல்கிறாங்க, அந்த வெற்றி செல்லாதடா, தோத்தவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்தியாவுடைய ஊடகங்கள் எல்லாம் தலைப்பு செய்தியாக போட வேண்டாமா? ஆனால் போடலையே. ஏன் போடலை? இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது நேற்றைய தினம் மோடி அவர்கள் சுதந்திர தின விழாவில் வடை சுட்டு கொண்டிருந்தார் அல்லவா, அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வெளியாகியது. ஹரியானாவில் ஒரு தோற்ற வேட்பாளர், அதாவது பானிபட் மாவட்டம் புவானலகு கிராமத்தில் தோல்வியுற்ற ஒரு மனிதர், அவருடைய பெயர் மோஹித் குமார். இவர் நான் தான் உண்மையிலே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கணும், மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது, தேர்தல் ஆணையமும் வாக்கு இயந்திரமும் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு கோர்ட்டாக ஆதாரங்களோடு ஏறி இறங்குறார். எங்கேயுமே அவருக்கு நீதி கிடைக்கல. இப்போ அவர் உச்சநீதிமன்றத்திற்கு செல்கிறார். உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களோடு தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றத்திற்கு வர சொல்கிறது. எங்கள் முன்னால் வைத்து கவுண்ட் செய்யுங்கள், விவிபேட் ஸ்லிப்பு வாக்கு இயந்திரங்கள் ரெண்டையுமே சரிபார்த்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வைத்தே கவுண்டிங் நடக்கிறது. இறுதியில் என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையத்தால் தோல்வியுற்றவர் என்று சொல்லப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறார். தேர்தல் ஆணையத்தை தூக்கி கடாசி போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இதோட நிப்பாட்டிங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறது. நல்லா பாருங்க. அப்போ இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையரை யார் நியமித்துக் கொண்டிருக்கிறார்? மோடி தான் நியமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே மிகப்பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறது ராகுல் சொல்றது உண்மையாயிருச்சா இல்லையா? பாருங்களேன், நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்படும் போது வெற்றி தோல்வி என்பது வேறு விதமாக மாறுகிறது. தேர்தல் முடிவுகளே வேறு விதமாக மாறுகிறது. வெற்றி பெற்றவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தோல்வியடைகிறார். தோற்றவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். ஆனால் இவ்வளவு மிக முக்கியமான செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இல்லாமலாக்கியிருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு நன்றாக தெரியும் 2024 பாராளுமன்ற தேர்தல் இல்லையா? அந்த தேர்தலுக்கு முன்னால், சில காலகட்டங்களுக்கு முன்னால், இந்தியாவுடைய மிக முக்கிய